சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். எங்களுக்கு பீடிக்கே வழி இல்ல குரு, பிச்சை எடுக்கணும் ஆயிடுச்சுல, அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சிம்மராசி நண்பர்களுக்கு ஏற்கனவே கடகராசிக்கு போன வருஷம் அந்த பயம் வந்து இவங்களுக்கு இப்போ இருக்கும். இந்த 2.5 வருஷ காலம் அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு பதட்டம் பயங்கள்லாம் இருக்கும். பட்டு பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா சிம்மராசி எப்போவுமே ஒரு பழக்கங்கள் இருக்குது. விழுந்தாலும் சிம்மம் தான் நானுங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள். மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. உத்திரத்தில் முதல் பாதங்கள் இருக்குது. மகத்தில் பிறந்தோர் ஜெகத்தை ஆழ்வான்னு சொல்லுவாங்க. அம்மனை மட்டும் மகமாயின்னு சொல்லுவாங்க. என்றைக்குமே நம்ம வீட்டில் அம்மா பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அனுபவசாலி, பெரிய என்சைக்ளோபீடியா. எங்கள் அம்மாட்ட போய் நான் போய் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை, அம்மா ஆக்சுவலி MBA படிக்கலான்னு இருக்கேன். எங்கள் அம்மா MBA படிச்சிருக்காங்களா? இல்லை. எங்கள் அம்மா லண்டனில் போய் படிச்சிருக்காங்க? இல்லை. அப்படின்னா ஆனால் அவங்க ஒரு ஐடியா சொல்லுவாங்க. அந்த வெளியுலகம் தெரியாது, பட் ஷி வில் கிவ் ஐடியா. அந்த மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு அனுபவ வாய்ப்பு. ரொம்ப கவனமாக போ, பக்கத்தில் இருக்கவங்க கவனமாக இரு, உன் பர்ஸை கவனமாக வச்சுக்கோ, சின்ன சின்ன ஐடியாஸ் தான் கொடுப்பாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இந்த மாதிரி நிறையா வீட்டில் அந்த அனுபவங்கள் இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு உலகமே தெரியாது, ஆனாலும் எனக்கு ஐடியா கொடுப்பாங்கங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் மகமாயின்னு சொல்லுவாங்க. இந்த மக நட்சத்திரங்களுக்கு எப்பவுமே தனக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கும், ஒரு ஐடியாலஜி இருக்கும். அதை வச்சு செயல்படுவாங்க. அஷ்டம சனியை ஜெயிச்சிடுவாங்க. நெகட்டிவாக வர்றதை கூட பாசிட்டிவாக ஜெயிக்கக்கூடிய மனோபாவங்கள் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். பூர நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எப்பவுமே ஆளும் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பெரிய பவர்ஃபுல் வந்து இருக்குது. எப்படியாவது போய் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தடங்கள் வருது, அடுத்து எனக்கு நல்லது வருங்கிற ஹோப் அவங்களுக்குள்ள இருக்கும். அது அவங்களுக்கு பலத்தை கொடுக்கும். வெளியில் பார்க்குறதுக்கு ஒரு படத்தில் சொல்லுவார் வடிவேல் சார், பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டை வீக்குன்னு. அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் கொஞ்சம் படபடப்பு இருக்கும். ஆனாலும் பொதுவாக நான் எப்போவுமே சொல்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் அஷ்டம சனியில் கவனமாக தான் இருக்கணும். யார் என்னங்கிறது பொறுப்புகள் கொடுக்கறது கவனமாக இருக்கும். நம்ம பேரை பிறர் பயன்படுத்திடுவாங்க. பிறர்கிட்ட பேசும்பொழுது கவனம் என்பது தேவை. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மாறும். இவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்க, எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கா, சாப்பிடு சோறு சோறு சோறுன்னு சொல்லிகிட்டே இருக்கா, அக்கறையங்காட்டி அப்படி சொல்கிறாங்கங்கிறத எடுத்துக்கலாம். கணவன் மனைவி பேர்லேயும் மனைவி கணவர் பேர்லேயும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எதாக இருந்தால் இருக்கும். இது தெரியாமல் பண்ணுறங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனம் என்பது தேவை. அதே சமயத்தில் சின்ன சின்ன விஷயங்களை வெளிப்படையாக பேசுகிறதுனால இந்த ராகு கேதுனால இருக்கக்கூடிய பாதிப்புகள் போகும். 1க்கு 2 முறை ஒரு விஷயத்தை ட்ரை பண்ண வேண்டியதாக இருந்துருக்கும். சிலதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க, அப்போதைக்கு புரியாது மற்றவங்களுக்கு. நடந்ததுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்கிறத உணரக்கூடிய வாய்ப்புகள் சிம்மராசி நண்பர்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி நேயர்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் குரு பகவானுடைய அனுகிரகம் நிறையா இருக்குது. அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவங்க ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பண விவகாரங்களில் ₹1 கொடுத்தா ₹1,00,000 கொடுக்குறவங்கன்ட்ட போகவே கூடாது. கவனம் என்பது தேவை. பண சம்பந்தமான விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. இப்போது இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் ₹7 வாங்கக்கூடிய பொருளை நீங்கள் சுற்றி போய் ₹10 வாங்கிட்டு வரீங்க. எப்படி அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அது ₹7 தான் விற்கிறது. ₹10 தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அப்பப்போ மனசு படபடன்னு அடிச்சுக்கும். அதே மாதிரி ஒரு வேலைகளை விடக்கூடாது. கடைசியில் கப்பல் கதை ஆகிடாது. கப்பல் வந்து தள்ளினா சம்பளம் கிடைக்குன்னா கூட இருக்கிற வாங்குவாங்க, நீங்கள் வாங்க முடியாது. அதனால் பிறர் சொல்லுவதை நம்பாமல் தனக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை நம்பி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உண்டு. இந்த காலகட்டத்தில் சிவபெருமான் வழிபாடு, சிவபெருமான் கோயில் போயிட்டு வருது, காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு சிம்மராசி என்பர்களுக்கு ஒரு பெரும் வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடாக மாறும். அடுத்தபடியாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? கன்னிராசி 2025 கன்னிராசிக்கு உண்டான பலாபலன்கள். இந்த வாட்டி நேரடியாக சனி பகவான் 7ஆம் இடத்துல வரார். அதே மாதிரி தன் ராசியை பார்க்குறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு நான் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா 10ஆம் இடத்துல மாறுறாரு. படாத பாடுபட்டுன்னு இருக்கோம் சார், ஆனால் இந்த வருஷமாக சரியாகுமா? கண்டிப்பாக சரியாகும், ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது. மறைமுக எதிரிகள் இருப்பாங்க, கவனம் தேவை. கேது பகவான் தன்னுடைய இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு போகிறார். நிறைய ஞானமான விஷயங்கள். 25 வயசில் 45 வயசு மாதிரி பேசுவாங்க. 45 வயசில் அப்போ எத்தனை வயசுன்னு பார்த்துக்கோங்க. அப்படியே மெச்சூரிட்டி லெவல், அடுத்த நிலைக்கு உண்டான மெச்சூரிட்டி லெவல் வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கல்யாணம் தடங்களானவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் உங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸெல்லாம் இப்போ சந்திப்பீங்க. பழைய ஃப்ரெண்ட்ஸெல்லாம் இப்போ சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அவனும் ஜாலி தான் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படக்கூடிய காலமாக இந்த காலம் உண்டு. 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கு. இந்த 10ஆம் இடத்துல குரு பகவான் தொழிலில் ஒரு தடுமாற்றம், அதுக்கப்புறம் அதில் ஒரு தெளிவு ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள். வேலையாட்களை சத்தம் போட்டு பேசிடக்கூடாது, வேலையாட்கள் கிடைக்க மாட்டாங்க.
அதே மாதிரி கிடைக்கக்கூடிய அந்த ஜாப் ஒர்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். எலக்ட்ரானிக் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள். கம்ப்யூட்டர் சம்மந்தமாக டீச்சிங் சம்மந்தமான லைனில் இருக்கவங்க, ஸ்கூல் வச்சுருக்கோம், காலேஜ் வச்சுருக்கோம், ஆன்லைன் டியூஷன் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பியூட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ஷேர் மார்க்கெட் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் உண்டு. மார்ச்லேருந்து மே மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த தடுமாற்றங்களில் நீங்களும் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படும். பிறரை நம்பி தொழில் செய்யக்கூடாது. பார்ட்னர்ஷிப் டீட் போட்டு தொழில் பண்ணுறதுல கவனம் என்பது தேவை. டக்குன்னு திருமண விஷயங்களில் வேண்டாம் வேணுங்கிறத உடனே சொல்லக்கூடாது. அதை ஆய்வு பண்ணி சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த வருஷத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய போகக்கூடிய கோயில் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பழனி தண்டாயுதபாணி சுவாமி வழிபாடு ஒரு பெரும் பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடாக மாறும். வேல் வழிபாடு வெற்றி வழிபாடாக மாறும். துளாராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? துளாராசி நண்பர்களுக்கு இந்த வருஷத்தில் ஒரு ஜாக்பாட்டான ஒரு காலமாக இந்த காலங்கள் உண்டு. ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. 6ஆம் இடத்துல எப்போவுமே நான் சொல்லுவேன், ஆரோக்கியம் தான் லட்சணகாரகம்னு சொல்லுவேன். ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் என்பது தேவை. நானும் 2 நாள் ஜிம்முக்கு போகிறேன், 3ஆவது நாள் போல், 4ஆவது நாள் போல். அந்த ரெகுலராக பண்ணக்கூடிய அந்த யோகா, ஜிம் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் துளாராசிக்கு. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா குரு பகவான் ரொம்ப அற்புதமான பார்வை. இந்த பார்வை வந்து கிடைக்காது வாழ்க்கையில், ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. எனக்கு நல்ல டைம் இருக்கும்போது யார் ஜெயிக்கணும்? அந்த ராசிக்காரங்க ஜெயிச்சே ஆகணும். ஸோ நல்ல டயத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அது ஜூன் ஜூலைக்கு மேலே அந்த அந்த 6 மாத காலம் அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைகள் விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில பேர் ஐவிஎஃப் போய் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு சரியான இடத்துக்கு நம்ம போயிருக்கணுமா, சரியான இது பண்ணுறோமா அப்படிங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தைகளை மற்றவர்கள்ட்ட விடக்கூடாது, குறிப்பாக பெண் குழந்தைகளாகட்டும் சரி. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா மற்றவர்கள்ட்ட நம்பி விடுறதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சொந்த பந்தங்கள் சில நேரங்களில் ஆப்போசிஷனாக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள். பூர்வீக சொத்து சம்மந்தமான விஷயங்கள்லாம் இந்த வருஷத்தில் பேசுறதுண்டான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள். ஹெரிடிட்டி ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க, ப்ரெஷர் சுகர் சம்மந்தமான இதெல்லாம் அப்பா அம்மாவுக்கு இருக்குது. அப்பா அம்மாவுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த இதில் வந்து கொஞ்சம் கவனமாக துளாராசி அன்பர்கள் ஏற்படுத்திக்கிறார்கள். ஃபினான்ஷியல் இந்த பண சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்குன்னு ஒரு ஐடியா வேணும். நமக்கு நல்ல காலமாக இருக்குது, இப்போ எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எதில் வந்து நம்மளால் இது போட முடியும், இதை போட்டால் இது எப்படி டபுள் ஆக்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் யோசித்து செயல்பட்டிங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வண்டி வாங்குறது தப்பு கிடையாது, வீலிங் பண்ணுறதுல கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் சாகசம் பண்ணக்கூடாது. பிறருக்குன்னு வாழ்க்கை வாழ்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது, நம்மளுக்குன்னு வாழ்க்கை வாழ்கிறத எடுத்துக்கிறது நல்லது. யாராவது நம்மளுடைய வீட்டில் இருக்கிறவங்களையோ அல்லது நம்மளை சார்ந்தவங்களையோ குற்றம் குறை சொல்லும்போது அதை நம்பக்கூடாது. அதை பற்றி முழுசாக விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் உண்டு. தப்பு ரைட்டுங்கிறது ரொம்ப அழகாக மனிதனுக்கு புரியும். இது ரைட், இது ராங்குன்னு பட்டா டப்புன்னு நிறுத்திட்டிங்கன்னா துளாராசி என்பவர்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கோயில் அர்ச்சகராக இருந்துட்டு இருக்கவங்க, யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆன்மீக சம்பந்தமான பேச்சாளராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையான காலகட்டம். கோயில் வச்சுருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கவங்க, சர்ஜனாக இருந்துட்டு இருக்கவங்க, டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமான காலமாக இந்த காலங்கள் வந்து இருந்துட்டுருக்கு. ஷேர் ட்ரேடிங் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்கள்லாம் கொஞ்சம் நாலேஜபிளாக இருந்தாங்கன்னா துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பெரிய காலகட்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் வேலை, ஆரோக்கியம், இது 2ல் 3வது கடன். இந்த 3 விஷயங்களில் கவனம் இருந்தால் துளாராசிக்கு பெஸ்ட்டு. அதே மாதிரி துளாராசி போகக்கூடிய கோயில், வணங்கக்கூடிய தெய்வம் எப்பயாவது முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி கோயில் பக்கத்தில் இருந்ததுன்னா போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றது இன்னும் பெரும் பலன்களை கொடுக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நெல்லிக்காய் மாலை, பெரும் நெல்லிக்காய் மாலை போடுறது பெரிய பலன்களை கொடுக்கும் துளாராசினியர்கள். அடுத்தபடியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 2025 வந்து இவங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அர்த்தாஷ்டம சனி போச்சு. அப்பாடா இப்போ தான் கொஞ்சம் நிம்மதி. ஏன்னா அஷ்டம சனியில் பாதி கொஞ்சம் நிம்மதி இருக்குது, ஆனால் குரு பார்வை இல்லை. ஸோ இந்த 2 விஷயம் கொஞ்சம் தடுமாற்றங்களை கொடுக்குது. மார்ச் டு மே கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுக்குது. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குறது. இருப்பினும் தெய்வ பக்தி தான் இவங்க லைஃப்பில். அவங்க தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா இந்த வருஷம் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். எதை சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு 2 விஷயத்த சொல்லுவாங்க. பணத்தை சேர்த்து வச்சோம்னா கஷ்ட காலத்தில் உதவுன்னுவாங்க, புண்ணியத்தை சேர்த்து வச்சோம்னா கஷ்ட காலத்தில் ரொம்ப உதவுன்னுவாங்க. அந்த மாதிரி இந்த 2ஐயும் சேவ் பண்ணுறது உங்களுடைய பொறுப்பாக இந்த வருஷங்கள் இருக்கலாம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. தோல் சம்பந்தமான உபாதைகள் அப்படிங்கிறது இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான விவகாரங்கள் பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்கும். இடம் வாங்கும் பொழுது
அந்த இடத்தை பற்றிய முழுமையான லீகல் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குறது நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திடீர் பணவரவுகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்களுக்கும் ஒபிசிட்டி சம்மந்தமாக ஆரோக்கிய சம்மந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் உண்டு. எழுதுறது, பேசுறது, ஃபோனில் பேசுறது, அதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க கான்ஃபரன்ஸில் இருக்காங்கன்னு. அது வரைக்கும் தெரியவே தெரியாது. ஸோ இவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க, பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்க தான் நின்றுட்டு இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் விருச்சிக ராசி அன்பர்கள் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம். தொழில் மல்டிபிள் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்கம்மா. மல்டிபிள் சோர்ஸ்னால் என்ன? நான் இதையும் பண்ணுறேன், இதையும் பண்ணுறேன், இதையும் பண்ணுறேன், இதையும் பண்ணுறேன், இதையும் பண்ணுறேன். ஏதோ ஒன்று போச்சுன்னா கூட மீதி 5 என்னை காப்பாற்றுது. ஏதோ 2 போச்சுன்னா கூட மீதி எனக்கு 3 காப்பாற்றுது. இந்த மாதிரி மல்டிபிள் பிஸ்னஸில் நம்மளுடைய ஐடியாஸை வந்து வைக்கிறதும் நம்மளுடைய முதலீடுகளை வைக்கிறதும் இவங்களுக்கு ஒரு பெரும் பலத்தை கொடுக்கக்கூடிய 40 போனாலும் 60 இருக்குங்கிற மாதிரி ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு. ரொம்ப எமோஷ்னலாக இருக்கக்கூடாது, ரொம்ப பொசசிவாக இருக்கக்கூடாது. இதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த வருஷம் கொஞ்சம் ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். நான் இவங்களுக்கு பதில் சொல்லுவேனா, இவங்களுக்கு பதில் சொல்லுவேனா, அப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுங்கிறதுல ஒரு தடுமாற்றங்கள் இருக்கும். இந்த வருஷத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு, திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான், திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே அற்புதமான பலன்களை கொடுக்கும். மாதத்துக்கு ஒரு முறை ஒரு விரதம், கிருத்திகை அன்னைக்கோ அல்லது சஷ்டி அன்னைக்கோ விரதம் இருக்கிறது இன்னும் பெரிய பலத்தை கொடுக்கும். ஓகே, இவங்க வந்து எந்த கோவிலுக்குலாம் போயிட்டு வரலாம் சார்? திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், இந்த மாதிரி முருகனுடைய பிரசித்தி பெற்ற 6 படை வீடுகளுக்கு போனால் உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். எங்களுக்கு பீடிக்கே வழி இல்லை குரு, பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல, அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே. Holidays நாளே அது நம்ம GT Holidays தான், South India's #1 travel brand.